நம்ம இன்னைக்கு சம்பரன் மட்டன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல காரசாரமாக இருக்கும். மட்டன்லாம் நல்லா வெந்துட்டு ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். நம்ம சைட் பண்ணுற மட்டன் குழம்புக்கும் அந்த மட்டன் குழம்புக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது கூடவே 4 வரமிளகாய், 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 1 ஜாவித்ரி, 2 கருப்பு ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட கலர் முழுமையாக மாறுறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூடவே உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இடையிடையில் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு வெங்காயத்தோட கலர் முழுமையாக மாறி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட 2 பச்சை மிளகாவை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச விழுது சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன், அதுதான் சேர்த்துருக்கேன். மட்டன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த எண்ணெயிலேயே மட்டன் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சேர்க்குறது காஷ்மீரி மிளகாத்தூள். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட மட்டன் மசாலா இருந்ததுன்னா அது கூட நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர். கறி மசாலா பவுடர் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி புதினா இலை இது 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் 2 முழு பூண்டு சேர்த்துக்கோங்க. பொதுவாக சம்பரன் கறிக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது இந்த முழு பூண்டு தான். இதுதான் நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா கறி முழுமையாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இது போல் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லான ரொம்பவே டேஸ்டியான மட்டன் கிரேவி சூப்பராக தயாராக இருக்குது. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஒயிட் ரைஸ் கூட மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி கூடவும் இது ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப மசாலாஸ்லாம் அரைச்சி கஷ்டப்படாமல் ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு கிரேவி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பரன் மட்டன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.